இன்னும் சற்று நேரத்தில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையை சென்றடைந்து அவர்கள் தரப்பிலே அந்த ஆதரவு கடிதத்தை வழங்க இருக்கின்றார்கள். அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் மூத்த நிர்வாகிகள் தனித்தனியே ஆலோசித்து வருகின்றார்கள். ஏனென்றால் விஜய்க்கு இன்னும் கூடுதலாக 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைப்படுகின்றது. இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் திமுக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களில் கணிசமானவர்கள் ஆதரவு வழங்கினால் அந்த ஆதரவு அடிப்படையிலே விஜய் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும். ஆனாலும் கூட இன்னும் 5 உறுப்பினர்கள் தேவை என்ற சூழ்நிலையிலே அதிமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாரேனும் தனிப்பட்ட முறையிலோ அல்லது அதிமுகவை கட்சி ரீதியாக ஒரு நிலைப்பாடு எடுத்து ஆதரிப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை 47 இருக்கின்றது. அந்த ஆதரவு கிடைத்தால் விஜய்க்கு ஒரு பெரிய பலமாக அது இருக்கும். ஏனென்றால் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளில் ஒற்றை இலக்கத்தில் தான் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதிமுகவை தவிர்த்து வேறு எந்த கட்சியுடைய ஆதரவை விஜய் பெற்றாலும் அது ஒற்றை இலக்க உறுப்பினர்கள் கொண்ட ஆதரவாகத்தான் இருக்கும். எனவே அதிமுகவுடைய ஆதரவு கிடைத்தால் விஜய்க்கு எளிதாக இருக்கும் என்று கணக்கீடு செய்யப்பட்ட அரசியல் ரீதியாக. ஆனால் அதிமுக தலைமை இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்காததன் காரணமாக அந்த முடிவுக்காக காத்திருக்க முடியாத சூழ்நிலையிலே விஜய் அடுத்த கட்டமாக தனக்கு வந்து ஆதரவு வழங்கியிருக்கக்கூடிய காங்கிரசினுடைய 5 உறுப்பினர்கள் ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அடுத்த கட்டமாக விஜய் ஆளுநரை சந்தித்து உரிமை கோர இருக்கின்றார். ஆளுநர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்சத்திலே நாளை பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும். அதே நேரம் பெரும்பாலும் ஆளுநர்கள் சட்டப்பேரவையிலே பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான ஒரு கால அவகாசத்தை வழங்குவார்கள். 15 நாட்கள் வரை விஜய்க்கான அவகாசம் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டு தலைமைச் செயலகத்திலே தன்னுடைய பணியை மேற்கொள்ளலாம். அதே நேரம் 15 நாட்களுக்குள்ளாக தன்னுடைய சட்டப்பேரவையை கூட்டி விஜய் அந்த சட்டப்பேரவை கூட்டத்தின் மூலமாக தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.